ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எறா பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது போல் ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். தக்காளி ஒரு 4 எடுத்துருக்கேன். இப்போ வந்து பட்டை இலை எல்லாம் போட்டு இப்போ நம்ம வந்து வதக்கிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிங்க. சோம்பு வந்து முழுசாக இருந்தாலும் போட்டுக்கலாம், அரைச்சி இருந்தாலும் போட்டுக்கலாம், பரவாயில்ல. இப்போ வந்து பச்சை மிளகா ஃபஸ்ட்லேயே போட்டால் நல்லா வதங்கிடும். பச்சை மிளகா போட்டுட்டு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌனாக மாறுற அளவுக்கு வதக்கி செஞ்சு நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் ஆகுது. இந்த கலர் வரும்போது நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் சொன்னால் லைட்டாக அடி பிடிச்சாலும் நம்ம தக்காளி போடும்போது அந்த அடி பிடிக்காமல் சூப்பராக வதங்கிடும். அதனால் இந்த வெங்காயம் போட்டோன்னே இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நல்லா வதங்கினோடனே இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம் 4 தக்காளி நம்ம வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து அடி பிடிக்காமல் இருக்குன்னா இது போல் போடுங்க. நம்ம தக்காளி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டால் அடி பிடிக்கும். இப்போ வந்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி சீக்கிரமாக வதங்கினோன்னா அது கூட வந்து நம்ம சால்ட்டோ இல்லை கல் உப்பு ஏதாச்சும் சேர்த்து வதக்கணும்னு சொன்னால் சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாகவே சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக போட்டுங்க, சும்மா ஒரு 4 போட்டுக்கோங்க போதும். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அது பொடிசாக கட் பண்ணி இப்போ அதுவும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் ஒரு நிமிஷத்துலேயே அது வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை போட்டு நம்ம அதிலையும் வதக்கிக்கலாம். இப்போ எறாவை போட்டு நம்ம அதில் போட்டு கலந்து வதக்கிக்கலாம். நான் வந்து இந்த வாட்டி வந்து சின்ன எறா தான் எடுத்திருக்கேன், பெரிய எறா எடுக்கலாம். சின்ன எறா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால சின்ன எறா வாங்கியிருக்கேன். இப்போ எறாவை நல்லா வதக்கிக்கலாம். எறா வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே சுருண்டுடும். ரொம்ப வேக வச்சுன்னு சொன்னால் அது ரப்பர் மாதிரி ஆகிடும். லைட்டாக இது பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், எறா வந்து நல்லா வதங்கியிருக்கு. இவ்வளோ தான், இந்த பதத்துக்கு வதங்கினாலே போதும், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் தான், அவ்வளோதான், வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து அரிசி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து அரிசி வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா போட்டுட்டு இதுவும் வதக்கிக்கலாம். இது கூட வந்து தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 10 ரூபா பேக்கெட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக போட்டாலே போதும், ரொம்ப போட வேண்டியதில்லை. இப்போ எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் வதக்கிக்கலாம். லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் பிரியாணி. இப்போ நம்ம வந்து அரிசி வந்து ஊற வச்சு
க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டேன். நம்ம எந்த அளவில் அரிசி எடுக்கிறோமோ அதே அளவில் 2 பங்கு அளவு தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் போடுறதுனால தண்ணி அளவு வந்து கரெக்டாக போடுங்க. நம்ம தம் போடுறதா இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். குக்கரில் போடுறதுனால கரெக்டாக வச்சு இது பண்ணாலும் சரியாக இருக்கும். இப்போ வந்து உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுடுதண்ணி தான் ஆட் பண்ணியிருந்தேன். சுடுதண்ணி ஆட் பண்ணுறதுனால டக்குன்னு கொதிச்சிடும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்க அரிசி இப்போ இதில் போட்டுடலாம். நம்ம வந்து அரிசி போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டுடலாம். காரம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா சில்லி பவுடர் லைட்டாக ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் தேவைப்பட்டால் ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர்லாம் போடல. இப்போ பாருங்கள் உப்புலாம் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் 2 விசில் விட்டு மூடிடுறேன். அவ்வளோதான். பிரியாணி வந்து 2 விசில் வச்சாலே இந்த அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் பிரியாணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. 2 விசில் வச்சு நான் எடுத்துட்டேன். நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குது. இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.